So the angels asked God, ஆகவே தூதர்கள் தேவனை பார்த்து why கேட்கிறார்கள், you care for all these people? ஆண்டவரே ஏன் இவர்களுக்காக கரிசனைப்படுகிறீர்? They are so dark. அவர்கள் கருப்பா இருக்கிறாங்க, so ugly. பார்ப்பதற்கு அழகில்ல. That man is bald. இன்னொரு ஆள் பார்த்தா சொட்டத்தலையா இருக்கிறார். Why you care for him? ஏன் அவர்களுக்காக நீங்கள் கரிசனைப்படுகிறீர்கள்? He says, because I paid the blood of my son to buy him. இவனை விலைக்கு வாங்குவதற்காக என்னுடைய சொந்த மகனுடைய ரத்தத்தை நான் விலையாய் கொடுத்திருக்கிறேன். That is why he is so precious to you. ஆகவே தான் அவன் இவ்வளவு விலையேற பெற்றவனா உமக்கு என்று தூதர்கள் சொல்கிறார்கள். I thank God for that. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார். Not because I am good looking or anything like that. நான் அழகா இருக்கிறேனோ இல்லையா அதை பொறுத்து அல்ல. But because he shed his blood to buy me. அவர் என்னை வாங்குவதற்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். Do you know that you are precious to God? நீ தேவனுக்கு விலையேறப்பட்டவன் விலையேறப்பட்டவள் என்று தெரியுமா? You don't have to have a degree. பட்டம் வாங்க வேண்டும் என்று தேவையில்லை. No, that is not important. அது முக்கியமல்ல. You may not have even finished school. ஸ்கூல் படிப்பு கூட முடிக்காமல் இருந்திருக்கலாம். Some of you may not even be able to read and write. உங்களிலே ஒரு சிலர் எழுத படிக்க கூட தெரியாதவர்களா இருக்கலாம். But Jesus' blood was shed to purchase you from sin. ஆனால் பாவத்திலிருந்து உன்னை விலை கொடுத்து வாங்குவதற்காக இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். So you are precious to God. ஆகவே நீ தேவனுக்கு விலையேறப்பட்டவன். I told you yesterday, நேற்று தினத்திலே சொன்னேன், that you are nobody. நீ ஒன்றுமில்லை என்று. Today I am telling you, you are somebody. இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். Is this a contradiction? இது முரண்பாடானதா இருக்கிறதா? No. இல்லை. In your own eyes, you must always be a nobody. உங்களுடைய சொந்த கண்களில் எப்பொழுதுமே நான் ஒன்றுமில்லை என்று தான் உணர வேண்டும். But in God's eyes, ஆனால் தேவனுடைய கண்களிலே you are very valuable. நீ மிகவும் விலையேற பெற்றவன். You must always remember both these things. இந்த இரண்டு காரியங்களும் நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். In my eyes, I am nobody. என்னுடைய கண்களிலே நான் ஒன்றுமில்லை. I am nobody today. இன்றைக்கும் கூட நான் ஒன்றுமில்லை என்று உணர்கிறேன். I look at God. நான் தேவனை பார்க்கிறேன். He is smiling at me. அவர் என்னை பார்த்து புன்முறுவல் பூக்கிறார். Shall I tell you something? ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? God never looks angrily at me. தேவன் ஒருபோதும் என்னை கோபமாய் பார்க்கிறதில்லை. And he doesn't look angrily at you. உங்களையும் அவர் கோபமாய் பார்க்கிறதில்லை. Have you seen these pictures of many idols? அநேக விக்கிரங்கள் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்தெல்லாம் I பார்த்திருக்கீங்களா? see it particularly in where they are building a new house. குறிப்பா புது வீடு கட்டும்போது முன்னாடி மாட்டிருப்பாங்க, திருஷ்டி பரிகாரத்துக்காக மாட்டிருப்பாங்க. Man, tongue sticking out. This tongue sticking out. நாக்கெல்லாம் புடிங்கிட்டு வெளியே வந்திருக்க மாதிரி, கண்ணு புதிங்கிட்டு பயங்கரமா இருக்கு உருவம். I thank God my father is not like that. என்னுடைய தகப்பன் அப்படி இல்லை. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். He loves me. அவர் என்னை He நேசிக்கிறார். is so happy with me. அவர் என்னிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். You must remember that. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள Your வேண்டும். father in heaven loves you. பரத்தில் இருக்கிற உங்கள் தகப்பன் உங்களை நேசிக்கிறார். You say, what about when I do something wrong? நான் தப்பு செஞ்சா எப்படி இருப்பார்? Won't he be angry with me? நான் தப்பு செஞ்ச ஆண்டவர் மேல கோபமா இருக்க மாட்டாரா? He's sad. கோபமா இருக்க மாட்டாரா? துக்கப்படுவார். How did the father of the prodigal son feel when his son was far away? அந்த கெட்ட குமாரன் தூரமாய் போய்விட்டானே, அப்பொழுது அவங்க அப்பா எப்படி? I don't think the father was angry. அவங்க அப்பா கோபமா இல்ல. He was sad. அவர் துக்கமா இருந்தார். I think many times at night the father must have wept on his pillow. நிறைய நாள் இரவு படுக்கையில தூங்க போகும்போதே அவங்க அப்பா அழுது இருப்பார். ஐயோ எங்க பையன் எங்க போயிட்டானோ தெரியல. Thinking, see, I am sleeping in a nice bed. Where is my son? I don't know. நான் நல்ல மத்தியில படுத்து தூங்குறேனே, நல்ல அழகான ரூம்ல, என் பையன் எங்க இருக்கானோ தெரியலையே. He was not angry. He was sad. அவர் கோபமா இல்ல, துக்கப்படுறார். When you go away from God, நீ தேவனை விட்டு தூர போகும்பொழுது he's sad. அவர் துக்கப்படுகிறார். When you do something wrong, நீ தவறு செய்யும் பொழுது he's sad. அவர் துக்கப்படுகிறார். When you hurt somebody, யாரையாவது நீ புண்படுத்தும் பொழுது he's sad. அவர் துக்கப்படுகிறார். When you fight with your wife, மனைவியோடு கூட சண்டை போடும் பொழுது you think God is angry? தேவன் கோபப்படுகிறாரா? He's sad. அவர் துக்கப்படுகிறார். These people are so foolish. ஐயோ இவ்வளவு புத்தியனமா சண்டை போடுறாங்களே. When you fight with your husband, புருஷனோடு கூட சண்டை போடும் பொழுது God is sad. தேவன் துக்கப்படுகிறார். When you create a problem in your church, சபையில ஒரு பிரச்சனையை நீ விளைவிக்கும் பொழுது God is sad. தேவன் துக்கப்படுகிறார். You know, we read in the Gospels about a man who was possessed with a legion of demons. லேகியோன் என்ற பிசாசுகளினாலே பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். And it says he used to cut himself. அவன் தன்னுடைய சரீரத்தையே அவன் அறுத்துக் கொள்வான். They didn't have blades those days. அந்த நாட்களிலே அவங்களுக்கு எல்லாம் பிளேட் எல்லாம் இல்ல. He must have found sharp stones. கூர்மையான கல் எடுத்துக்கொண்டு அப்படியே கீறி கொள்வான், சரீரத்தை ரத்தம் வர்ற மாதிரி. When you see a man like that, அப்படி ஒரு மனுஷனை நீங்க பார்க்கும்போது, when Jesus saw that man, இயேசு அந்த மனிதனை பார்த்த பொழுது, tell me, do you think Jesus was angry or was he sad? இயேசு அவனை பார்த்து கோபப்பட்டாரா அல்லது துக்கமா இருந்தாரா?
What about you? If you saw such a man, would you get angry with him or sad? இயேசு விட்டுருங்க, நீங்க அவனை பார்த்தாங்கன்னா நீங்க துக்கப்படுவீங்களா கோவப்படுவீங்களா சொல்லுங்க. Who's not wearing any clothes, just cutting himself day and night? அவன் ஆடை அணியாமல் இரவும் பகலும் பார்த்தா கீறிக்கிட்டே இருக்கான், ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. You tell me. நீங்க சொல்லுங்க. Will you be angry with such a man or sad? அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்கும்போது நீங்க துக்கப்படுவீங்களா கோபப்படுவீங்களா? What about Jesus? இயேசு எப்படி இருப்பார்? He's sad. அவர் துக்கப்படுவார். You know when you get angry with your wife, மனைவியின் மீது நீங்க கோபப்படும் பொழுது you are doing the same thing which that madman did. அந்த புத்தி சுயாதீனம் இல்லாதவன் செய்த அதே காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள், வெட்டுகிறீர்கள். You think you are cutting your wife. மனைவியை தான் வெட்டுகிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்கிறீர்கள் உங்கள் வார்த்தையினாலே. That's what you think. நீங்கள் அப்படி எண்ணுகிறீர்கள். Maybe you are doing it. ஒருவேளை செய்கிறீர்கள். But in God's eyes you are cutting yourself much more. ஆனால் தேவனுடைய கண்களிலே நீங்கள் உங்களை நீங்களே கீறிக்கொள்கிறீர்கள். When you create problems in the church, சபையிலே ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் பொழுது you are cutting yourself. நீங்கள் நீங்களே வெட்டிக்கொள்கிறீர்கள். And God is seeing all these children of His. தேவன் தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கிறார், என்னடா இவங்க தங்களை கீறிக்கொண்டே இருக்கிறார்கள், வெட்டிக்கொண்டே Demon has got a hold of them. அவர்கள் ஏதோ ஒரு பிசாசு பிடித்து விட்டது. That is why they are doing such a foolish thing. ஆகவே தான் இப்படி புத்தியீனமான காரியங்களை செய்கிறார்கள். Otherwise why should they shout at the wife or husband? இல்லாவிட்டால் ஏன் மனைவியை பார்த்து சத்தம் போட வேண்டும், புருஷனை பார்த்து சண்டை போட வேண்டும்? That's not, they are not prompted by the Holy Spirit there. அவர்கள் அங்கே பரிசுத்தாவியாலே ஏவப்பட்டு சண்டை போடுகிறார்களா? One demon whispering in their ear. பிசாசு காதிலே துணிக்கிறான். Come on. Go and shout at your wife. மனைவி நல்லா நாலு கேளு, நெருக்கி கேளு. Go tell her some more. போய் இன்னும் கொஞ்சம் நாலு வார்த்தை நல்லா நெருக்கி கேளு. Go raise your voice some more. பத்தாது இன்னும் சத்தம் போடு, பத்தாது இன்னும் கொஞ்சம். You think it's enough and you go and sit down. போதும் சொல்லி அப்பதான் போய் உட்கார்றீங்க. Then the demon says, no, get up now, go once more and go and tell her. இன்னும் கோபப்பட்டு ஏஞ்சி போ இன்னும் சத்தம் போடு நாலு வார்த்தை. And your wife thinks peace has come. மனைவி சமாதானம் வந்து விட்டது என்கிறாள். Only for 5 minutes. 5 நிமிஷத்துக்கு தான் சமாதானம். The volcano is erupted again. திரும்பமாய் எரிமலை வெடித்து விட்டது. And again you go, because the demon is whispering, don't sit down quietly. உட்காராத, அமைதியா உட்காராத, ஏஞ்சி போய் கேளு சாத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். And then when that is finished, அது முடிஞ்ச உடனே next day, அடுத்த நாள் the demon says, now we have to do something new. இப்போது என்ன நீங்க புதுசா ஒண்ணு செய்யணும்னு தான் சொல்றான். Please go and create some problems for the elders in the church. இப்போது வீட்ல வேலை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு சபையில போய் மூப்பருக்கு சில பிரச்சனை உண்டு பண்ணு சொல்றான். Say, how shall I do that? நான் எப்படி இதை செய்ய முடியும்? The demon says, I'll tell you, don't worry, just listen to me. பிசாசு சொல்றான், நீ அத பத்தில கவலைப்படாத, எப்படி செய்யறது நான் சொல்றேன். Go here and say this and go here and do that. இங்க போய் நீ இத சொல்லு, அங்க போய் நீ அத சொல்லு. Oh, okay, I'll go. சரி நான் போறேன். Go and do here. போய் ஒண்ணா The demon says, that's not enough. இது பத்தாது. Now you go there also. அங்கேயும் போ. What foolish people we are. நம்ம எவ்வளவு புத்தீனமான மக்களாய் நாம் இருக்கிறோம். You know, there are a lot of demons whispering in our ears. நிறைய பிசாசுகள் நம்முடைய காதுகளிலே கிசுகிசுத்துக் கொண்டிருக்கின்றன. I decided long ago I am not going to listen to them. நான் அவளுக்கு செவி கொடுக்க போவதே இல்லை என்று எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்மானித்து விட்டேன். You can't stop them from whispering in your ears. உங்களுடைய காதுகளிலே கிசுகிசுப்பதை நிறுத்த முடியாது. They even whispered in the ears of Jesus. இயேசுவுடைய காதுகளிலே கூட வந்து அவன் கிசுகிசுத்தான். Turn the stones into bread. இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றும் என்று சொன்னான். Get away. அப்பளை போ சாத்தானே சொல்லிட்டார். Okay. Jump from the top of the temple. இந்த ஆலயத்தின் மேல இருந்து குதி. போய்விடு. You worship me, I'll give you all the world. என்னை நீ ஆராதித்தாயானால் முழு உலகத்தையும் உனக்கு தருவேன். Get behind me, Satan. அப்பளை போ சாத்தானே சொல்லிட்டார். You do the same thing. நீங்கள் அதையே செய்யுங்க. If they whispered in Jesus' ears, you think they won't whisper in your ears? இயேசுவுடைய காதுகளிலே அது முணுமுணுத்தது என்று சொன்னால் உங்களுடைய காதுகளிலே சாத்தான் முணுமுணுக்க மாட்டானா? Don't listen to him. அவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம். Get away, Satan. That's not the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் அல்ல. அப்பாலே போ சாத்தானே. God is the author of peace, the Bible says. வேதம் சொல்லுகிறது தேவனே சமாதானத்தின் காரணர், துவக்குகிறவர். Let me show you 1 Corinthians 14. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு காண்பிக்கிறேன். Verse 33. 33ஆம் வசனம். God never creates confusion but only peace in all the churches of the saints. பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் 14:33. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. All the churches in Tamil Nadu, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சபைகளிலேயும், in the world, இந்த உலகம் முழுவதிலும் உள்ள சபைகளிலேயும் God never causes confusion. தேவன் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் அல்ல. If he whispers something into yours, it will be to bring peace. தேவன் ஏதாவது உங்கள் காதுகளிலே பேசினார் என்று சொன்னால் அது சமாதானத்துக்கு எதுவாக Who இருக்கும். whispers to bring confusion? குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு யார் உங்கள் காதுகளிலே முணுமுணுப்பது? The devil. அது பிசாசு. Say, get behind me, Satan. எனக்கு அப்பாலே போ பிசாசு என்று சொல்லுங்கள். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, God has done so much for us. தேவன் நமக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார். Taken away our 100 crore debt.
100 கோடி ரூபாய் கடனை தீர்த்தி put இருக்கிறார். 100 crores into our account, 100 கோடி ரூபாய் நம்முடைய கணக்கிலே போட்டிருக்கிறார். and become our father. அவர் நம்முடைய தகப்பனாய் மாறி இருக்கிறார். We can even ask him to heal our diseases. நம்முடைய வியாதிகளையும் குணமாக்க முடியாய் கேட்க முடியும். Yeah, I believe that. நான் இதை நம்புகிறேன். I'm not saying that we have the answer to all healing in this earth. இந்த பூமியிலே நாம் கேட்கிற எல்லா ஜெபத்துக்கும் குணமாக்குதலை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்ல But முடியாது. I believe when you are sick, you must pray that Jesus will heal you. ஆனால் நீங்கள் வியாதிப்படும் பொழுது இயேசு உங்களை சுகமாக்குவார் என்று நம்பி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். I have done that for so many years for myself and my children. எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அநேக ஆண்டுகளாக அதை செய்திருக்கிறேன். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, you don't want me to be sick. நான் வியாதியாக இருக்க நீர் விரும்புவதில்லை. Heal me. என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. Lord, I want this body to live for you. இந்த சரீரமானது உமக்கென்று வாழும்படியாக நான் விரும்புகிறேன். I don't want health to live for myself. எனக்கென்று வாழும்படியாக எனக்கு ஆரோக்கியம் தேவையில்லை ஆண்டவரே. That's why I want healing. ஆகவே தான் எனக்கு சுகம் தேவை. Do you want to use your body for Jesus? நீங்கள் உங்களுடைய சரீரத்தை இயேசுவுக்கென்று பயன்படுத்த விரும்புகிறீர்களா? Okay, I'll give you a verse. ஒரு வசனத்தை உங்களுக்கு 1 கொடுக்கிறேன். Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். Wonderful verse. அருமையான வசனம். I have claimed it many times in my life myself. நானாகவே அநேக முறைகள் இந்த வசனத்தை வைத்து ஜெபித்திருக்கிறேன். That is why I can say it boldly today. ஆகவே தான் இன்றைக்கு தைரியமாய் உங்களுக்கு சொல்ல முடிகிறது. Verse 13. 13ஆம் வசனம். The body is last part. The body is not for immorality but for the Lord, and then the Lord is for the body. சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். The Lord is for the body. கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர். What a wonderful promise. என்ன அருமையான வாக்குத்தத்தம். But first of all, முதலாவதாக the body must be for the Lord. முதலாவது சரீரம் கர்த்தருக்குரியதா மாற It's வேண்டும். a wonderful promise. இந்த அருமையான I வாக்குத்தத்தம். have claimed it many times. அநேக முறைகளை நான் I வைத்து said, Lord, ஜெபித்திருக்கிறேன். my body head to foot is yours. ஆண்டவரே, என்னுடைய சரீரம் தலையிலிருந்து My கால் வரை eyes, உரியது. my ears, my tongue is all for you. என்னுடைய கண்கள், செவிகளுடைய வாய் எல்லாம் உரியது. I believe you are for my body also. ஆண்டவரே, நீர் என்னுடைய சரீரத்துக்கு உரியவர் என்று நான் நம்புகிறேன். Not only for my spirit, என்னுடைய ஆவிக்கு மட்டுமல்ல, for my body. இந்த சரீரத்துக்கு உரியவர். Body is not for immorality. என்னுடைய சரீரம் வேசித்தனத்துக்கு உரியதல்ல. If I want to use it for immorality, I can't say the Lord is for my body. என்னுடைய சரீரத்தை வேசித்தனத்துக்கு பயன்படுத்துவேன் என்று சொன்னால் கர்த்தரின் சரீரத்துக்கு உரியவர் என்று The சொல்ல Lord முடியாது. is not, the body is not for gossiping. இந்த சரீரமானது புறங்கூறுவதற்கு அல்ல. You want to just go gossip. Don't ask the Lord to heal your body. நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் புறங்கூறிக் கொண்டே இருக்க விரும்புகிறீர்களா? ஆண்டவரே, என்னை சுகப்படுத்த வேண்டும் கேட்க வேண்டாம். The body is not for making money for myself. இந்த சரீரமானது எனக்காக பணத்தை All you சம்பாதிக்க want to do is make money. Don't say the Lord is for your body. எப்பொழுதுமே பணம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த சரீரத்துக்கு உரியவர் என்று The சொல்ல body is வேண்டாம். not for immorality. சரீரம் The body is not வேசித்த for gossiping. சரீரமானது The புறங்கூறுவதற்கு body அல்ல. is not for shouting at other people. இந்த சரீரமானது மற்றவர்களை பார்த்து சத்தம் போடுவதற்கு அல்ல. Then the Lord is not for your body. அப்படியானால் கர்த்தர் உங்கள் சரீரத்துக்கு உரியவர் அல்ல. No. இல்லவே இல்லை. If you want the body for shouting at other people, go and ask the devil to help you. மற்றவர்களிடத்திலே போய் சத்தம் போடுவதற்கு உங்கள் சரீரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பிசாசுனிடத்திலே The போய் உதவி body கேளுங்கள். is for the Lord. இந்த சரீரமானது The கர்த்தருக்குரியது. tongue is for the Lord. நாவு கர்த்தருக்குரியது. I want nothing in this body but for the Lord. எனக்கென்று இந்த சரீரத்தில் ஒன்று வேண்டாம், இது கர்த்தருக்குரியதா Then இருக்கட்டும். I believe the Lord is for my body. அப்படி என்றால் கர்த்தர் இந்த சரீரத்துக்குரியவர். You know, many of us have not claimed this healing promise from the Lord. தேவனிடத்திலிருந்து இந்த குணமாக்குகிற வாக்குத்தத்தத்தை அநேகர் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. Because your body is not for the Lord. ஏனென்றால் உங்கள் சரீரத்தை நீங்கள் கர்த்தருக்கு You're கொடுக்கவில்லை. using your body for so many things for yourself. நீங்கள் உங்களுக்காகவே உங்கள் சரீரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். You're so busy. நீங்கள் எவ்வளவோ பிஸியாக இருக்கிறீர்கள். Busy with your work. உங்களுடைய வேலை என்ற வேலையிலேயே பிஸியா இருக்கிறீர்கள். You don't even have time for your family. உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க நேரமில்லை. Or work and family. அல்லது வேலையும் குடும்பமும் தான். Very little time for the Lord. தேவனுக்கென்று கொஞ்சம் நேரமே And then கொடுக்கிறீர்கள். you're sick. வியாதிப்படுகிறீர்கள். And the Lord says, why do you want me to heal your body? உங்களுடைய சரீரத்தை நான் ஏன் சுகமாக்கணும் என்று Go கேட்கிறேன். and work like that. நீ For இப்படி the போய் world, உலகத்துக்காக இப்படி வேலை for செய்கிறாய், yourself. உனக்காக இப்படி வேலை For செய்கிறாய், money. பணத்துக்காக வேலை செய்கிறாய். Don't come to me for healing. Go to the devil. குணத்துக்காக என்னிடத்தில் வர வேண்டாம், பிசாசத்திலே போ என்று That's why சொல்லுவார். a lot of people never get healed, and they will never get healed. ஆகவே தான் அநேகர் சுகமாக்கப்படவில்லை, அவர் சுகமாக்கப்படவும் மாட்டார்கள். But here is a promise from the Lord. ஆனால் இங்கே தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. Body for the Lord. கர்த்தர் சரீரத்துக்குரியது, The Lord for the body. கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். Claim it. சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Many times I have taken that promise and gone to the Lord when I'm sick. நான் வியாதிப்படும் பொழுது அநேக சமயங்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபித்திருக்கிறேன். Lord, this is not for immorality. இந்த சரீரம் It's not for gossiping. It's not for making money. பணம் It's சம்பாதிப்பதற்கல்ல, not for creating confusion in a church. சபையிலே குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கல்ல, It's not for anything for myself. எனக்கென்று Only for வாழ்வதற்காக you. இது உமக்காகவே. Now you are for my body. இப்பொழுது நீர் என் சரீரத்துக்குரியவர். And I get up healthy. நான் ஆரோக்கியமாய் வளர்கிறேன். I believe that the Lord can do that for you. ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்வார் என்று நம்புகிறேன். Just go to the Lord and surrender your whole body to Him. தேவனிடத்திலே போய் முழு சரீரத்தையும் அவருக்கென்று ஒப்புக்கொடுங்கள்.
There are many things like this the Lord has done for us. தேவன் நமக்கு செய்திருக்கிற இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. Look at the wonderful brothers and sisters He's given you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை பாருங்கள். Have you learned to thank God for them? இதற்காக அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கிறீர்களா? You find fault with so many things in them. அல்லது அவர்களிலே ஏகப்பட்ட குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Go and sit in some other denomination for 6 months, you'll come running back here only. வேறொரு சபையில போய் 6 மாசம் உட்கார்ந்து பாருங்க, ஓடி வந்துருவீங்க. Yeah, it's like people who criticize, oh, mummies, oh, the food is so bad here, food is so bad here. என்ன அம்மா சாப்பாடு மோசமா இருக்கு, சாப்பாடு இவ்வளவு மோசமா இருக்கு, நல்லாவே இல்லன்னு சொல்லி. Okay, mummy says you go and stay in a hostel for 6 months. 6 மாசம் ஹாஸ்டலுக்கு போய் பார்ப்பா, தெரியும் உனக்கு. Mummy, அம்மா please let me come home. வீட்ல இருந்தே போறமா, வீட்ல எனக்கு சாப்பாடு பிடிக்கல. Your food is the best. உங்க சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு. That's how it is. இப்படிதான் இருக்கிறது காரியம். We sit at home, we complain about so many things. வீட்ல உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடும்போது இது நல்லா இல்ல பல காரியங்களை குறித்து குறை சொல்லுகிறீர்கள். Complain about this in the church and that in the church. I say go and sit in some other church 6 months and come and tell me how it is. சபையில இது சரியில்லை, அது சரியில்லை, மூப்பர் சரியில்லைன்னு சொல்ல நீங்க சொல்றீங்க. வேற ஒரு சபையில உட்கார்ந்து விட்டு பிறகு வாருங்கள். Learn to thank God for one another. ஒருவருக்காக ஒருவர் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். Children, learn to thank God for your parents. சிறு பிள்ளைகளே உங்கள் அப்பா அம்மாவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Learn to thank God for the fact we can have a conference like this. இது போல ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டம் நமக்கு வைக்க முடிகிறது, அதற்காக தேவனுக்கு நன்றி God has செலுத்துங்கள். given us such a rich word from heaven. பரத்திலிருந்து தேவன் நல்ல ஐஸ்வரியமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். And a million other things we can thank God. இப்படி லட்சக்கணக்கான காரியங்களை தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Think of many wonderful things God has done for you. தேவன் உங்களுக்கு செய்த अनेक காரியங்களை எண்ணி பாருங்கள். Will you say from today? From today will you say? இன்றிலிருந்து நீங்கள் சொல்வீர்களா? Lord, my life has changed. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. I will never be the same again from today. இன்றிலிருந்து ஆண்டவரே, நான் இருப்பது போல இருக்க மாட்டேன். My body is for you. என்னுடைய சரீரம் உமக்கு சொந்தம். It is not for any other purpose. வேற எந்த நோக்கத்துக்கும் சொந்தமல்ல. Only for you. இந்த சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தம். And I thank God that the Lord is for my body. தேவன் இந்த சரீரத்துக்கு உரியவராகவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். If you have a sickness, ask the Lord to heal you right now. இப்பொழுதே உங்களுக்கு வியாதி இருக்குமேயானால் தேவனே என்னை சுகப்படுத்தும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள். Say, Lord, my body is for you. ஆண்டவரே, என்னுடைய சரீரம் உமக்குரியது. I believe you are for my body. நீர் எனக்கு உரியவர் என்று நான் என் சரீரத்துக்கு உரியவர். ஆண்டவரே, touch me, Lord. ஆண்டவரே, என்னை தொடும். Lord Jesus, ஆண்டவரே இயேசுவே, fill me with the Holy Spirit. உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பும். Fill me with the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பும். God wants to give you the power of His Holy Spirit. தேவன் பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு தர விரும்புகிறார். It's another wonderful gift. இது இன்னொரு வல்லமையான ஈவு. Fill you. உங்களை நிரப்ப போகிறார். Strengthen you. உங்களை பலப்படுத்துகிறார். Ask Him. கேளுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள். He will give you the power of His Holy Spirit. அவர் உங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையை தருவார். Heavenly Father, பரலோக பிதாவே, do a wonderful miraculous work in many lives here this morning. ஆண்டவரே, இந்த காலையிலே கர்த்தாவே இங்க இருக்கிற अनेகருடைய வாழ்க்கையில அற்புதமான கிரியை செய்வீராக. Let your name be glorified all across Tamil Nadu. ஆண்டவரே, தமிழ்நாடு முழுவதுமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.